அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து லைக் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, பட் ஒரு அளவுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னன்னாக்க இப்போ நம்ம இந்த க்ஷணம், இந்த மொமெண்ட் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, நம்ம எதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது திரும்ப அதே மாதிரி நடக்காது. ஸோ அந்த 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 ஒரு சின்ன லைஃபோட அந்த ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம என்ன பண்ணிடலாம், என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நம்ம பிரம்மர்ஷி பிதாமக பத்திரிஜி அதை தானே சொல்வார், லிவ் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப், லைஃப் இஸ் டு செலிப்ரேட் அப்படின்பார் இல்லையா? அப்படின்னாக்க என்னது, ஒவ்வொரு க்ஷணமும் அது வந்து சுகமோ இல்ல துக்கமோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ கத்துக்கிறோம், அதை வந்து நம்ம அதை என்ஜாய் பண்றோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமோ இல்ல ஒரு சோர்வோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ இது எல்லாமே நம்மளோட அந்த லைக் நம்ம வந்து அது தோல்வி அடைஞ்சிடும். எதுல தெரியுமா, இப்போ நம்மளோட அந்த பிரசன்ட் லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்காக பண்ணணும், நம்ம ஃபியூச்சருக்காக நான் வந்து பயப்பட்டு இருக்கேன், ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ அதுக்காக நான் இன்னைக்கே இது பண்ணணுமே அது பண்ணுமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரசன்ட நம்ம கையில இருந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். பிரசன்ட நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த பாஸ்டும் சரி அந்த ஃபியூச்சரும் சரி தன்னால என்ன ஆயிடும், சரிப்பட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த படிக்கல் போடுறது பிரசன்ட்டுக்கு போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியூச்சருக்கு என்ன ஆயிடுறது, அதுவே ஒரு அஸ்திமாரமா வந்து நிற்கும் அப்படின்னு அர்த்தம்.